பழைய பாட்டு என்ன சந்தேகத்தை கேட்கும். ஹரிசப்தம் ஆரம்பிச்சோம். ஹரி ஹரி பிரதமபுரம் தீர்த்தம் ஜபிச்ச அடியன் கேட்கல அடியன். கேட்கலையா? இப்ப கொஞ்சம் கேட்கறது. அப்போ குணமானது வந்து ஏற்பட்டு குணமா இருக்கும்போது அப்போ ஹரி ஜஸ்ட் அதுக்கு ஹரி குணம் வந்து அரே ஜஸ்ட் ஜஸ்ட் அப்புறம் வந்து அரையத்து விருப்பது அரையா அப்புறம் கஷ்டத்தை குணா இன்னும் சம்பூர்த்தி காலமா இருக்கு. கஷ்டத்து குணம் ஏ அரே இருக்கிறது. இந்த சம்பூர்த்தி காலமாக கஷ்டத்து குணம் வந்து ஏ அரே வந்து ஏகரச சம்பூர்த்தி அதனால சூப்பு லோகம் ஏ அரே ஹரி ஹரி ஹரின்னா சாதாரண புள்ளிங்க சப்தம் தான் பார்த்தோம். அப்புறம் விசேஷம் சேஷோக்கிய சக்தி அங்கே சேஷத்தை வந்து கிஷன்ய விதிக்கிற ஏன்னா கீடு ஒரு சமயம் வச்சு அதுக்கு நிறைய காரியம் விதிக்கிறதுனால முதல்ல கீ சமயம்னா என்னன்னு சொல்றேன். சேஷோக்கிய சக்தி சேஷா இது ஸ்பஷ்டார்த்தம். ஏன்னா அவங்களுக்கு சேஷாங்கிற பதம் வேண்டாம். ஏன்னா அனதி சமயம் சொல்லப்படுற அனதி சமயம் ரஸ்வோ யோ ஈதூதோ ததந்தம் சகிவர்ஜம் சம்யுக்தார் அதி சமயம்னு விதிக்கிற பின்னாடி யூஸ் ஜாக்கியோ நதி அப்படின்னு நதி சமய விதாயத்தை பார்க்க போறோம். அந்த யூஸ் ஜாக்கியோ நதி பின்னமான சப்தங்கள் அந்த ஈகாராந்த ஊகாராந்த நித்திய சேரிக சப்தத்துக்கு நதியின் பேர் வைக்கப்படுறது. யூஸ் ஜாக்கியோ நதி ஈகாராந்தம் ஊகாராந்தம் நித்திய சேரிக சப்தம் எது இருக்கோ அதுக்கு நதியின் பேர் வைக்கப்படுற. அதை காட்டிலும் பின்னம் சேஷம்னா அதை காட்டிலும் பின்னமான சப்தங்கள் எது இருக்கோ அதுக்குதான் இந்த கிஷன்யானது வருது. அது என்ன அனதி சப்தம். நதி சப்தம்னு பேர் வைக்கப்படும். அது இல்லாத பிரஸ்வமா இருக்கிற எந்த ஒரு இகாராந்தம் உகாராந்த சப்தங்கள் இருக்கோ ததந்தம் அந்த இகாரத்தை அந்தமாவுடைய சப்தம் எது இருக்கோ அதுக்கு எக்ஸப்ட் சகி வர்ஜம்னா சகி சப்தம் இகாராந்தம் அது சப்தம் கிடையாது. ஈகாராந்தம் கிடையாது, ஸ்ரீலிங்கம் கிடையாது. அதனால சகி சப்தம் இகாராந்தம் புள்ளிக சப்தம் அதுக்கு நதி சமயம் வரப்போறது இல்லை. இப்போ அனதி சமயா இருக்கிறதுனால இகாராந்தமா இருக்கிறதுனால இதுக்கும் ஈ சமயம் ஒன்றான அது கிடையாது. சகி சப்தம் வர்ஜம் அசகின்னு போட்டு அப்போ சகி சப்தத்துக்கு இந்த ரூல்ஸ் இருந்தாலும் சகி சப்தத்துக்கு இசன்மையானது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சகி வர்ஜம் அப்படின்னு அப்படி இருக்கிறதுக்கு இசன்மை. இப்போ ஹரிசப்தமானது நித்திய ஸ்ரீலிங்க சப்தம் கிடையாது, ஈகாராந்தம் கிடையாது. இப்போ அதை காட்டு பின்னமா இருக்கிறதுனால ஈகாராந்தமா இருக்கிறதுனால அந்த ஹரிசப்தத்துக்கு கீ அப்படின்னு பேரானது. அப்படி இருக்கிறது ஆங்கோ நாஸ்தியா தேகே பரஸ்ய ஆங்கா நாஸ்தியா அஸ்தியா தேகே பரஸ்ய ஈசன்மையை காட்டும் பரமா இருக்கிற ஆங்கனா கா அதுதான் ஆங்கன்னு சொல்ல போற. நம்ம சித்தியா ஏகாதசி கா பிரயோகம் பண்ணிருக்கோ அதை முன்னாடி அதை ஆங் அப்படின்னு பிரயோகம் பண்ணியிருக்கா. அதனால முன்னாடி ஆங் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்க. அந்த ஆங்க நம்ம டாவை எடுத்துக்கணும். அந்த டாக்கு நாபாவம் நான்ற ஆதேசமானது வருது. அஸ்திரியா ஸ்ரீலிங்கம் இல்லாத பொழுது அப்படின்னா அப்போ ஆங்கிலி டா சம்யா ஆங்கிலிக்கு டாக்கு தான் சம்ய பெயர் டாவை தான் ஆங்கன்னு சொல்லி பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்க. அப்போ அரி பிளஸ் டா அப்படின்னு சுட்டு டகா இட்டாயிடும் அரி பிளஸ் ஆன் இருக்கும். இப்போ அரி சப்தமானது இகாராந்தமா இருக்கு. அதனால அதுக்கு பிரசாந்த நதி சப்த பின்னமா இருக்கிறதுனால கிசம்யா வந்துடும். அப்போ கிசம்யா இருக்கிறதுனால
அரி கா இருக்கச்சு ஆங்கோனாசியானால நாபாவமானது வந்து அரிஷ்ணா அப்படின்னு ஆகும். அப்புறம் அக்கூப்பாங்க வேலைனால நத்துவம் வந்து அரிணா அப்படின்னு ஆகிடும். அப்போ அரித்யா அரிதிஹி தான் சாதாரண ஒரு பேர் இருக்கு. அப்புறம் கே நிதி நிசம்யகத்திய நிதி பர நிதி சுபி குணா அப்படின்னு சொல்ற பார்த்தோம். நிசம்ய எது இருக்கோ அந்த நிசம்யை காட்டும் பரமா இருக்கிற நிதின்னு நகாரத்தை இத்தாவுடைய ஞே சதுர்த்தேகவசனம் ஞே பஞ்சமேகவசனம் ஞசி பஞ்ச ஷஷ்டி ஏகவசனம் ஞசி அப்புறம் சப்தமேக நீ 4 இடம் இருக்கு. அது காரணம் இது வச்சிருக்க நீ இத்தா இருக்கா நகா இத்தாவுடைய 4 இடத்துலையும் நடத்தும். சதுர்த்த ஏகவசனம் பஞ்சம ஏகவசனம் ஷஷ்டி ஏகவசனம் சப்தம ஏகவசனம் இதெல்லாம் நகார இத்தா பிரத்யங்கள். அப்போ நிதி சுபி சுப்பானது நித்தா இருக்கிற இடம் இந்த 4 இடம். இந்த 4 இடத்துலையும் இருக்குது விசம்யகத்திய விசம்யைக்கு குணமானது வருது. கே நிதி குணசம்யம் இருக்கிற குணம் இருக்கிற. அப்போ அரி பிளஸ் ஏ இருக்கிறது நக்கார இத்தாடு ஏன்னு இருக்கும். அரி பிளஸ் ஏன்னு இருக்குது. அந்த அரி சத்துவான கிசன்யே அது பக்கத்துல நக்கார இத்தாவுடைய சுப்பரமா இருக்கு. அப்போ இந்த குண இந்த கிசன்யக்கு குணம் வந்துடும். ஈக்கு குணம் வந்தா அப்போ கேகே சக்தி விதிக்கிறதுனால அளவும் தெச சுத்தினால கிசன்யுடைய அரிசத்துடைய கடைசி எழுத்துக்கு தான் குணமானது வரும். அப்போ அந்த ஈக்கு குணம் வரும். ஈக்கு குணம் வந்தா ஆ ஏ ஓ குணம் எழுத்துக்கள். அது ஸ்தானசாமியாத்து இக்காலத்துக்கு ஏகாரம் வரும். அரே பிளஸ் ஏ அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஏச்சோயாவாயாவனால அரை பிளஸ் ஏ அரையே அப்படி ரூபமானது ஆயிடுது. அப்போ அரே அரிபியா அரிபியா சாதாரண சொல்றேன். அப்புறம் நெசினியோசோச்ச இப்போ இந்த நெசி இந்த இடத்துல ஏங்கஹ நெசினியசோகோ அதிபடே பூர்வரூபம் ஏகாதகாசியா ஏங்கை காட்டிலும் பரமா இருக்கிற நெசி நெசி பிரத்தியம் நெஸ் பிரத்தியம் பரமா இருக்கச்சு பூர்வ ரூபமானது ஏகாதசமா வருது அப்படிங்கிறது. இப்போ பஞ்சம் ஏகவசனத்தை வந்து காபியாங்க நெசிபியாங்க அரி பிளஸ் நெசி நெசி நகாரத்தை போயிட்டு அச்சுதான் இருக்கும். அப்போ அரி பிளஸ் அசு இங்க நித்தான பிரத்தியம் நேருக்கு தான் குணம் வந்துடும். அரே நெஸ்ன்னு இருக்கும். அப்படி இருக்கச்சு அதிபரே பூர்வ ரூபம் ஏகாதகாசியா. அப்போ அரே அத்துக்கு ஆக சேர்த்து ஏவே வந்துடும். அரே ரூபம் ஆயிடும். அப்போ ருத்துசர்க வந்து அரேஹே அப்படின்னு பஞ்சம் ஏகவசனத்துல ரூபம். அதே மாதிரி நெஸ்பத்தியம் சக்தி ஏகவசனத்தையும் அரி பிரத்தியத்து குணம் வந்து அரே பிளஸ் அத்து நெஸ் நகாய்த்தால் அத்து அரே அத்து இருக்கும். பூர்வ ரூபம் வந்து அரே ஆயிடும். ருத்துசர்க பண்ணி அரேஹே அங்கே ரூபம் அரேஹே. அப்புறம் அரியோகோன்றது அரி பிளஸ் ஓசு இக்கோ இனத்தினால எண் வந்து அரியோசு ருத்துசர்கோ அரியோகோ இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். அப்புறம் அரினா அரி பிளஸ் ஆ பிரசுனத்தியாபம் நுடாகமும் அப்புறம் அரினா அப்புறம் நாமி தீர்க்கம் அரினா அக்குபங்காயப்பி அரினா அப்படின்னு நற்பத்தோட ரூபம் முடிச்சோம் போன கிளாஸ்ல. இப்போ மேல சப்தமி ஏகவசனம் பார்க்கணும். இது வரைக்கும் சப்தக திருப்பி உங்களுக்கு எழுதி போட்டோம்னா எழுதி போட்டு காமிக்கிறேன். देखिए अच्छके विद्युद्भ्याम उत्तरस्य ஞேஹே और ஏஹே அச்ச அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு விருத்தி. வித்யுத்भ्याम பரஸ்ய இத்னா இகாரம் வர்த்தமான் இகாரம் உகார் இகாரத்து உகாரகாரம் பரமா இருக்கிற ஞேஹே ஞேஹ நீக்கி நடக்கும் பத்தல நீக்கி தான் ஈவ சக்தி ஞேஹே ஞேஹே நீக்கி அவகாரமானது வருது. ஏஹே அச்ச இங்க கிஷன் இருக்க பாருங்க. ஏஹே கிஷன் கிஷன்க்கு அத்தோதிக்கு இப்போ ஒரே சுத்தம் ரெண்டு காரியம். இக்கார் துக்கார் பரமா இருக்கிற நீக்கு ஆதேசமாகும். அந்த ஜி சன்னையுடைய அந்த ஜிக்கு அத் அகாரமானது ஆதேசமாகவும் விதிக்கிற இந்த ஒரே சுத்தத்தினால உத்தியா உத்தாரத்திய இதை காட்டு உத்தரத்திய பின்னாடி இருக்கிற ஞேஹே நீக்கு அவுகாரமும்
கே விசஞ்சைக்கு கீன்ற சந்தைக்கு அச்சுச்ச அகாரமும் அத்தும் ஆதேசமாக வருதுன்னு ஒரே சூத்திரத்தை ரெண்டு காரியம் வச்சிருக்கேன். இடம் இருக்குது. இப்போ நக்காரம் இட்டு இருக்கும், கஷ்டப்பட்டு நக்காய் இட்டாலும் அறிவுறதே இருக்கும். இங்க குணம் வரலாம், நேருக்கு குணம் வரலாம். ஆனா அதை தடுத்துட்டு என்ன சொல்ற அச்சகே விசஞ்சனுடைய இயக்கத்தை பலமாக வச்சு நக்காரத்துக்கு என்ன சொல்றது அவுத்தானது அவுவானது வந்துடுது. நக்காரத்துக்கு அவுத்து வந்துடுது. இந்த அறிந்த கீசன் அதுதானே கீசன். ஏன்னா இக்காராந்தமாக இருக்கிற அனதி சமையான இக்காராந்தமாக இருக்கிற தப்பு அதுல கிசர் கீது பேர் வந்துடும். அப்ப கீக்கு அத்து அகார ஆதேசமாக வரும். அத்து வர கீன அதிசப்து தான் கீசனுடையது. அப்ப கேஹே சக்தி இருக்கிறதுனால அந்த அதிசப்தத்துடைய கடைசி எழுத்துக்கு தான் வரும். அதாவது சேர்த்து பரிபாடு சொல்றதுனால அந்த கிசமிக்கே வராது. கீனுடைய அந்தியமான இகாரத்துக்கு தான் என்ன வந்துடும் அகாரம் வந்து வரும். அப்போ அது இக்காரத்துக்கு ஆ வந்துடும். அது விருத்தி ரேசி வந்து அதே பத்தி இந்த அச்சகை நகா வைத்தாருன்னா குணம் வரணும், அதே ரூபம் ஆனும். ஆனால் அதுக்கு அடுத்தது அச்சகேன்றதுனால அந்த இக்காரத்தை அந்தமாவுடைய காற்று பரமாக இருக்கிற நித்த இக்காவுடையதுக்கு ஆதேசமும் அந்த கிசன்யக்கு அகார ஆதேசமும் விதிக்கிற அந்த கிசன்யக்கு அதிசப்தம் கிசன்ய அந்த கேஹை அகார விதிச்சாலும் சக்தி சொல்லி விதிக்கிறதுனால கேஹை சக்தி சொல்லிக்கிறதுனால கிசன்ய எது இருக்கோ அதனுடைய கடைசி எழுத்துக்கு தான் அந்த ஆதேசமானது வரும். அரிதான் கிசன்ய அந்த அரிசப்தத்துக்கே ஆ வராது. அதுல கடைசி எழுத்தா இருக்கிற ஈக்கு தான் ஆ வரும். அப்போ அரு ஈ அரு ஈ போயிட்டு அது ஆ வந்துடும். அரு ஆ அவு அப்படி இருக்கும். அருன்றதா அர பிளஸ் அவு விருத்தி ரேகை வந்து அரவு விருத்தி ரேகை விருத்தி பண்ணி அரவு ரூபானது நமக்கு சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? இல்ல அடியன் கிளியர். மேல போலாம் அடியன். மேல போலாம். அரியோகோ அதே மாதிரி அரி பிளஸ் ஓசு என் சந்தி இப்போ எனக்கு என்ன அரியோசு ருத்வைசாக்கோ அரியோகோ அங்கே வேலை கிடையாது. அதே மாதிரி அரிஷு இங்கே ஒன்று அரி பிளஸ் சொல்லிட்டு இங்கோ ஆதேச பிரத்யோகம். அதனால சத்திய மூர்தன்ய ஆதேசா. அப்போ அரிஷு இங்கோ ஆதேச பிரத்யோகம் சொல்றதுனால ராமேஸ்வரத்தை ஆகட்டும். அதே மாதிரி இங்கோ ஆதேசத்தை வந்து சகாத்து சத்மான வந்துடும். அரிஷு அதே ரூபானது. ஏவம் கவி இத்தியாதி கவ்யாதய கவி முதலான கவி ரவி இந்த முதலான சப்தங்கள் இக்காராந்த புலிங்க சப்தங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அரிசப்த மாதிரி தான் சொல்லணும். ஏவம் கவ்யாதயா அப்படின்னு சொல்லுப்பா. அந்த ஹரிஷு ஹரிஷு அது ஆதேச பிரத்யம் தானே? ஆமா, இன்கோஹ ஆதேச பிரத்யோகம். इनके अवर्गाभ्याम परस्य सत्यं मूर्धन्य आदेशः. इनको आदेश प्रत्ययो सूत्र பார்த்தமே ராமேஷு பார்த்தமே அதே சூத்திரம் தான் இன்கோ ஆதேசம் இருக்கு. அங்க பதில் ஜல்லியத்து வரும், இங்க ஏத்தும் வராது. அங்க அகாலத்தை வச்சிருக்கனால வராது, ரொம்ப ஜல்லியத்து வராது. இன்கோ ஆதேச பிரத்யோகம் வந்து முதல்ல வரும். அப்ப அரிபசு அரிஷு ராமசந்திரத்தை பண்ண மாதிரி அடியன் அடியன் ஏவம் கவ்யாதய கவி ஆதய கவ்யாதய கவி ரவி பா அதே அந்த சப்தங்கள் இக்காராந்த புலிங்க சப்தங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த அரிசப்தத்து மேல சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அனந்தோ. இப்ப அதே இக்காராந்த சப்தங்கள்ல சில இடத்துல பேதங்கள் இருக்கு, சில சப்தங்கள் பேதங்கள் இருக்கு. அந்த வேலை ஒன்று இப்ப ஆரம்பிக்கிற சகி சப்தத்தை எடுத்துக்கு போறேன். இப்ப சகி சப்தம் இக்காராந்த புலிங்க சப்தம்.
அது என்ன பண்ணிருக்கோம், அருகி அரி அறையாத மாதிரி சக்கிகி சக்கி சொல்றது நம்ம சக்கான்னு சொல்றோம். ஏன் அது பேதம் வந்திருக்கு? அதனால இந்த அரிசப்தத்தை காட்டும் சகி சப்தம் ஒரே இகாராந்தமா இருந்து அரிசப்தம் மாதிரி இகாராந்தமா புள்ளிங்கமா இருந்தாலும் அந்த அரிசப்தத்தை காட்டும் சகி சப்தத்துக்கு பேதங்கள் உண்டு. அது என்னென்ன பேதங்கள்? ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சேஷோக்கிய சக்கினால கிசன்யம் கிடையாது முதல்ல, அது நமக்கு தெரிஞ்சது. அரிசப்தத்துக்கு எப்படி கிசன்யம் உண்டோ அந்த கிசன்யம் உண்டான காரியங்கள் என்ன இருக்கிறோ அதெல்லாம் இது வரப்போறது இல்லை. அதனால கிசன்ய காட்டு அந்த அரிசப்தத்தை காட்டும் இதுக்கு சகி சப்தமானது பேதம் இருக்கு. அதாவது சகி சப்தங்கள் பேதமா இருக்கிறது என்னென்ன ரூபங்கள் மாற போறது அப்படின்ற அடுத்த இந்த சூத்திரத்தை பிரகாரத்தை பார்க்க போறோம். அனங்கௌ சக்யு அங்கஸ்ய அனங்காதேகः அசம்புத்தௌ சௌ. சக்யு அங்கஸ்ய சக்யு சகி சப்தத்துடைய அங்கஸ்ய அங்கஸ்ய அனங்காதேகः அனங்கிற ஆதேசமானது வருது. சௌதா சுவார்த்து சுப்பிரத்தையும் பலமா இருக்கின்றது. எப்படிப்பட்ட சூழல்? அசம்புத்தி. சகி சப்தம் சகி சப்தத்துடைய அங்கத்துக்கு அனங் ஆதேசமானது வருது. சு பலமா இருக்கும் பொழுது அந்த சூவாடு என்னவா இருக்கக்கூடாது? அசம்புத்தி சம்புத்தியா இருக்கக்கூடாது. சம்புத்தி சம்போதன பிரதமா சொல்லுவேன். அது சம்புத்தி சமயம் சொல்லுவேன். சம்புத்தி சமயம் இல்லாத சுப்பிரத்தையும் பலமா இருக்கிறது சகி சப்தத்துடைய அங்கத்துக்கு அனங் ஆதேசமானது வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சகி சு முதல் பிரதமா ஏகவச்சனம் சகி சப்தம், அது மேல சுப்பிரத்தியம். சகி பிளஸ் இருக்கிட்டு இங்க அருகி மாதிரி சகி ருத்வசம் வந்துருமா அப்படின்னா இல்ல, இங்க வேண்டவர் இங்க சகி சப்தம். இது அங்கம். எப்படி அங்கம்? எஸ்மா பத்து ஏதாவது பத்து எது மேல பத்து எழுதிக்கிறோமோ அதுக்கு அங்கம்னு பேர் இருக்கும். சுப்பிரத்தை எழுதினா இது சகி சப்தத்துக்கு வேற சுப்பத்தை எழுதிருக்கோம். அப்போ சுப்பத்தை பலமா இருக்கிட்டு இந்த சகி சப்தத்துக்கு அங்கம்னு பேர் வந்துடும். அப்போ சகி சப்தத்தை அங்கத்திய அது சுப்பிரத்தையும் பலமா இருக்குது தோப்பரே. அது சம்பூத்தி இல்லாத பிரதமா ஏகாச்சனம். சம்போத பிரதமாயில பிரதமா ஏகாச்சனம் முடியுது. அப்போ சம்பத சுப்பிரத்தையும் பலமா இருக்குது. இதுக்கு அனங்கிற ஆதேசமானது வந்து வருது. அனங் இந்த நகாரித்து அங்கதான் வரும். அப்போ இது வரும் அனங்கு இஸ்பாத்து அந்த ஆதேசம். இப்போ நேரம் பார்த்தோம், இது அங்கத்திய சொன்னதுனால இந்த அனங்காதத்தை கடைசி வயசுக்கு வரணும், ஈக்கு வரணும். ஏதா அனந்தத்து சொல்றதுனால அதுக்கு அபவா சொல்றோம். அநேகாதி சர்வசிய இன்னும் 4 எழுத்து இருக்கு. அநேகாலா இருக்கிறதுனால எதுக்கு விதிக்கிறாரோ அதுக்கே வரணும் இந்த அனகாதேசம். எதுக்கு விதிக்கிற? அங்கத்துக்கு. சகி சப்தம் அங்கத்துக்கு விதிக்கிற. அப்போ இந்த அனங்காதேசம் இந்த சகி சப்தத்துக்கே வரணும். சகி சப்தத்தை தள்ளிட்டு அனங்காதேசம் வரணும். அநேகால் சர்வசிய சொல்றதுனால. ஆனால் அதுக்கு அபவா சொல்றோம் இஷ்ட அநேகா இல்லா இருந்தாலும் நகார் இஷ்டாவுடைய ஆதேசமா இருந்தால் அஞ்சத்துக்கு தான் வரும். இப்போ நகாரம் அனங்க நகாரம் இட்டு அப்போ கித்தான ஆகமம். அது கித்தான ஆகமா இருக்கிறதால அநேகாலா இருந்தாலும் இது கடைசி எழுத்துக்கு தான் இந்த ஆதேசமானது வரும். அப்போ சகில இருக்கிற நீக்கு பதிலாக அன் வந்துடும். அப்போ தக்கு அண்ணு அப்போ அப்படின்றது அனங்காதேக அசம்புத்தோ சம்புத்தி இல்லாத சூப்பரமா இருக்கும் பொழுது. அப்புறம் உபதான் பேர் வைக்கிறேன். உபதா சம்யா விஜயசுத்த அடுத்த சூத்திரம் உபதா அப்படின்னு சம்யா. அலோந்தியாத் பூர்வ உபதா. அலோந்தியாத்து பூர்வோபதா. அலோந்தியாத்து பூர்வ உபதா அப்படின்னு சொல்றோம். அந்தியாத்து அலஹ பூர்வஹ வர்ணஹ உபதா சம்யா. அந்தியாத் அலஹ பூர்வ வர்ணஹ உபதா சம்யா அப்படின்னு அர்த்தம். உபதான்னு பேர் வைக்கிற. எதுக்கு? பூர்வ வர்ணா. பூர்வ வர்ணனா முன்னாடி இருக்கிற வர்ணஹா எழுத்துன்னு அர்த்தம். வர்ணஹனா எழுத்து. பூர்வ வர்ணத்துக்கு உபதா என்று பெயர். எதனுடைய பூர்வ எழுத்துக்கு? அந்தியாத் அலஹா. அந்தியாத்து கடைசியில இருக்கிற அலஹா. அலஹானா அல்பிரத்தியாரம். ஐ ஒண்ணு ஆரம்பிச்சு
அல் வரைக்கும் அதுக்குள்ள எழுத்து வர்ணம். ஏன்னா அதுக்குள்ள எல்லா எழுத்தும் வந்துடுறதுனால கடைசி எழுத்துன்னு வச்சுக்கலாம். கடைசி எழுத்து நம்ம வச்சுக்கன்னா அழகானது ஆளுன்னு ஆரம்பிச்சு இது வரைக்கும் உள்ள ஆரம்பிச்சு அல் வரைக்கும் இருக்கிறது அல் எழுத்து. ஹல் இல்ல அல்லு அல்லுனால இப்போ சர்வ வர்ணாக அல் சம்யான கிரிச்சது. அதனால எல்லா வர்ணம் அல்லுக்குள்ள வந்துடும். அதனால வர்ணான்னு வச்சுக்கலாம். அதுக்கும் வர்ணான்னு வச்சுக்கலாம் தப்பு இல்லை. அந்தியா தலகா கடைசி எழுத்தை காட்டிலும் பூர்வா முன்னாடி இருக்கிற வர்ணா எழுத்துக்கு உபதா என்று பெயர். ஒரு பதத்துடைய ஒரு எழுத்து ஒரு பதம் சொல்றோம்னா அதோட கடைசி எழுத்தை காட்டிலும் முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு உபதை என்று பெயர். அப்போ அலோந்தியா பூர்வபதா இதுக்கு உபதா சஞ்சயன்னு ஏன்னா அடுத்த உபதை காரியம் ஒதுக்க போறேன். அதான் உபதைன்னு 2 நாள் முன்னாடி சொல்லிட்டு அது உபதைக்கு என்ன காரியம் பின்னாடி சொல்ல போறேன். அடுத்த சூத்திரம். இந்த சூத்திரம் சந்தேகம் இருக்கா? இப்போ இதுல 2 அனங்க சௌரியம் அலோந்தியா பூர்வபதான்னு இந்த சந்தேகம் தான் கேடுவோம். அடியே இல்ல சந்தேகம் இல்லை. அடுத்த சூத்திரம். सर्वनामस्थाने च संबुद्धौ सर्वनामस्थाने च संबुद्धौ नान्तस्य उपधाय दीर्घः असंबुद्धौ सर्वनामस्थाने. नान्तस्य उपधाय दीर्घः नान्तस्य नकारस्य अन्तमावुடைய उपधाया उपदैக்கு दीर्घः दीर्घः दीर्घ எழுத்தானது வருது. அசம்புத்தம் சம்புத்தி பரமா இல்லாத பொழுது சர்வநாமஸ்தானே சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கும் பொழுது சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கணும், அசம்புத்தி பரமா இருக்கணும். அப்படி இருந்தால் நகாரத்தை அந்தமாவுடைய உபதைக்கு தீர்க்கமானது வருது. அப்போ சப்தம் இருக்கணும், இந்த இது நகாராந்தமா இருக்கணும். அப்படி இருந்தா அதோடைய உபதைக்கு தீர்க்கம் வருது. ஏன்னா உபதைன்னா என்ன தெரியும், கடைசி நகாரத்தை முன்னாடி எழுதி பொறுத்த வரைக்கும் நான் கட்சியும் போதுனா நகாரத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து உபதை. அப்ப அந்த உபதைக்கு தீர்க்கமானது வரப்போறது. எப்போ அசம்புத்தம் சம்புத்தி பரமா இல்லாத பொழுது சர்வநாமஸ்தானி சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கும் பொழுது. அசம்புத்தினா தெரியும், சம்புத்தினா பிரதமா சம்போதன பிரதம சம்புத்தி சமய. அப்போ அந்த சம்போதனம் இல்லாத சம்புத்தி சர்வநாமஸ்தானன்றது தெரியும். அம்மாவோட்டு சர்வநாமஸ்தானம் பேரு. இப்போ இந்த சூன்றது அசம்புத்தியான சூ பரமா இருக்கு. இது சர்வநாமா சூ அம்மோட்டு பிரதம விபக்தி திவ்யா விபக்தியில ஏகவச்சனம் ஜீவத்தை வரைக்கும் சம்புத்தி சமய. பிரதம இருக்கு அசம்புத்தியாவும் இருக்கு, சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கு. அவ சக்கரநிதி பண்ணா இருப்பான் நகாராந்தமா மாறிடுது. இப்போ நான் கட்சிய உபதாரணம் இந்த அகாரம் அந்த அகாரத்துக்கு என்ன வந்துடும், தீர்க்கமானது வந்துடும். தீர்க்கம் வந்தா ஆவுடைய தீர்க்கம் ஆ. அப்போ சக்கு ஆன் சகானு அப்படின்னு ஆயிடும். அப்போ நான் கட்சிய உபதாய அகாரத்தமாவுடைய உபதைக்கு தீர்க்கா அசம்புத்தியான சர்வநாமஸ்தானமா இருக்கிற சு பரமா பரமா இருக்கும் பொழுது சூ இல்ல அசம்புத்தியா பரமா இருக்கும் பொழுது சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கும் பொழுது இந்த சூன்றது அசர்வநாமஸ்தானம் அசம்புத்தியான சகாரம். அப்படிங்கிறது இந்த நகாராந்தமான இந்த சகன் இந்த இடத்துல முன்னாடி இருக்கிற உபத அக்காரத்துக்கு தீர்க்கமானது வந்து சகானு சு அப்படின்னு ஆகும். சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? மேல போலாம். அடுத்த சூத்திரம் அப்ருத்தன சமய பெயர் வைக்கிறேன். ஒரு சிலருக்கு அப்ருத்த சமய விதாய சூத்திரம். அடுத்த சூத்திரம் அப்ருத்த ஏகால் பிரத்யய. அப்ருத்த ஏகால் பிரத்யய. ஏகால் பிரத்யய யஹ சஹ அப்ருத்த சமயः ஸ்யாத்.
ஏகால் பிரத்யயः யஹ சஹ அப்ருத்தசம்ஞः ஸ்யாத். யஹ எந்த எதுவானது ஏகால் பிரத்யயः, ஏகால்னா ஒரு எழுத்தை, ஏகான ஒன்று, அல்னா வர்ணஹா, நம்ம ஏக சொன்னோம் வர்ணஹா சொல்லிடுவோம், ஏன்னா அதுக்குள்ளே தான் வந்தால. அப்போ ஒரு வர்ணமாவுடைய பிரத்யயமானது ஒரு எழுத்தாக இருந்தால், எந்த ஒரு பிரத்யயமானது ஒரு எழுத்தாக இருந்தால் சஹ அந்த ஒரு எழுத்தான பிரத்யயத்துக்கு அப்ருத்த சம்ஞா தியாக், அப்ருத்தம் அப்படின்னு சம்ஞான வைக்கிறது. புரியுதா? யஹா எந்த ஒரு பிரத்யயமானது ஏகால் ஒரு எழுத்தாக இருக்குமோ சஹா அந்த ஒரு எழுத்தான பிரத்யயத்துக்கு அப்ருத்த சம்ஞா தியாக், அப்ருத்தம் என்ற பெயரை அடைகிறது. இப்போ இங்க இருக்க அது யஹா இந்த எழுத்தானது பிரத்யஹா இது பிரத்யஹா ஏகால் இத்துன்னு ஒரே தான் இருக்கு. அப்போ இது ஏகால் பிரத்யஹா. இதுக்கு இந்த சகாரத்துக்கு என்ன பேர் வந்துருது? இப்போ அப்ருத்தம். சகாரத்துக்கு அப்ருத்த சம்ஞையானது வந்துருது இந்த சூத்திரத்தினால. அப்ருத்த ஏகால் பிரத்யஹானால இந்த பிரத்யேக பிரத்யயமானது ஒரு எழுத்து உடையதாக இருப்பதனால் இந்த சகாரத்து இத்துக்கு அப்ருத்த சம்ஞா பவதி. அது அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த அப்ருத்தம் வச்சாவிட்டு இந்த அப்ருத்தத்துக்கு சில காரியங்கள் போல அந்த இப்ப சொல்லப்படும். அல்ஞாபியோ தீர்கா சுதிஸ்யப்ருத்தம் ஹல். அல்ஞாபியோ தீர்கா சுதிஸ்யப்ருத்தம் ஹல். அலந்தாத்து பரம். அலந்தாத்து பரம். दीर्घौ यौ ज्ञापौ तदन्ताच्च परं सु ति स्ति इत्येतत् अपृक्तम् अल् उच्यते. அலந்தாத் பரம். அல் அந்தாத்து பரம். அல் மெய்யெழுத்தை அந்தமவுடையதை காட்டிலும் பரமா இருக்கிறேன் ஒரு ரூல்ஸ் அப்படி இருக்கணும். இல்ல தீர்கோ யௌ ஞாபகம் நீ ஆப் அது பட்டிருக்கோம். எந்த அது ஸ்ரீ பிரத்யேக ரூபாது பிரத்யங்கள் மீப்பிங்கின்னு சாப்பிடாத அப்படின்றத ஸ்ரீ பிரத்யங்களை சொல்லிருக்க. அது தீர்க்கமா இருக்கும் பொழுது தீர்க்கமா இருக்கிற யௌ எந்த இரு ஞாபகம் நீ பிரத்யமோ ஆ பிரத்யங்களோ அந்த ஸ்ரீ பிரத்யங்களோ ததந்தாது அந்த ஸ்ரீ பிரத்யேக அந்தமாவுடைய சப்தத்தை காட்டிலும் பரமா இருக்கிற சு தி சி சு தி சி இந்த பிரத்யேகம் சூன்ற பிரத்யம் தீன்ற பிரத்யம் தீன்ற பிரத்யமானது ஏற்றது அப்ருத்தம். அப்ருத்தமையுடைய இவைகள் அதான் இருக்க அந்த அவைகள் அல் அந்த அல்லெழுத்தானது லுக்கியது லோகத்தை அடைகிறது. அலந்தாத்து பரம் அலந்தத்தை காட்டு பரமா இருக்கிற தீர்க்கமான ஞாபகத்தை எந்தம் ஆபந்த பிரத்யத்தை அந்தமாவுடைய சப்தங்களை காட்டு பரமா இருக்கிற சு சி சீன்ற அப்ருத்த அல்லானது லோகத்தை அடைகிறது. அது சொல்லிருக்கு. இந்த இடத்துல பார்ப்போம். இப்போ சகன்னு அந்த இடத்துல சகன்னு அது இன்னும் இருக்காது. அல் வெய்யெழுத்து அலந்தாத்து அந்த அல்லை காட்டு பரமா இருக்கிறேன் அர்த்தம். அலந்தாத்து அல்லை காட்டு பரமா இருக்கிற சு இங்க சூக்கு உதாரணம். சூ எழுத்து பரமா இருக்கு. அந்த சூக்கு லோகமானது லோகம்னா மறைஞ்சு போயிடும். அதுக்கு கொஞ்சம் ஆயிடும் சகான் அப்படின்னா புரியுதா? அலந்த் ஏன்னா இங்க தீர்க்க ஞாபகம் எடுத்துக்கூடாது. இங்க அலந்தாத் பண்றது உதாரணம். இது அல்லத்தைக்காக பரமா இருக்கிற அலந்தன் அல்ல எழுத்து அந்தமாவுடைய சப்தத்துக்காக பரமா இருக்கிற
தீசின்னு சொல்லியிருக்கேன். இங்க சூக்கு இது உதாரணம். சூக்கு சூழ இருக்கிற சூக்கு அப்பிரத்தமா இருக்கிற சூக்கு லோபமானு வந்துடுது. அப்போ தகான் சூக்கு லோபம் போயிடுது. தகான் அப்படின்னு லோபமானது. அடியேன் இதுல ஒன்னும் புரியல. அது அலந்தாஸ்வரம் தீர்கௌ யௌ ஞாபௌ அது வரணும். அது எப்படி இங்க எப்படி படிக்கிறது இல்ல தனி அலந்தாஸ்வரம் ஒரு ரூல்ஸ். அலந்தாஸ்வரம் சூதீசி அபத்தமா லுப்பியதே ஒரு வாக்கியம். தீர்க்கமா இருக்க ஞாபகம் எந்தாதாபம் தீர்க்கமா இருக்க அந்த ஆத்தைக்கால பண்ணாங்க சூதீசி அபத்தமா லுப்பியதே ஒரு தனி இருக்கும். ரெண்டு தனித்தனி. அலந்தாத் பரம் தனி, அலந்தாத் பரம் ஒண்ணு ஒரு ரூல்ஸ். அலந்தாத் பரம் அலந்தை கால பரமா இருக்கிற அந்த சூதீசி சப்தத்துக்கு அபத்தமா இருக்கிற அந்த சூதீசிக்கு லோபம் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஒரு நிமிஷம் அந்த சு சி சி அப்படின்றது மூணு விதமான பிரத்யம் சொல்லிருக்கு. ஆமா, அது என்னெல்லாம் பிரத்யம்? சூன்றது சுபந்த பிரத்யம். சுபந்த பிரத்யம். வந்து திங்கந்த பிரத்யம். சிப்தா இருக்க இது திங்கந்த பிரத்யம். இது ஏன்னா தீ வியாக்கியம் சொல்லியிருக்க அந்த தீயோட சேர்த்து போட்டதுனால தீயில திப்பட்டு அப்படி தாத்துடைய இது போட்டதுனால அங்க இருக்க தீ தாத்துவயமான சிப்பத்தை இருக்கு பாருமா. சிப்த அந்த தீ அர்த்தம் தாத்துடைய தீ பிரத்யம். அடியன் அப்ப அந்த இது இங்க இருந்து இப்ப இது உதாரணம் கிடையாது. இப்ப நம்ம தீர்காத்துக்கு உதாரணம் இப்ப இருந்தாலும் தீர்காத்து சாரி அலந்தாத்துக்கு உதாரணம். அலந்தத்துக்காக பலமா இருக்கிற இஸ்துக்கு அப்பிரத்தமா இருக்கிற இஸ்துக்கு லோபம் அப்படின்னா சகாரத்துக்கு லோபமான உண்டு. வேற கேள்வி இருக்கா? அப்போ அந்த தீர்க்கு என்ன வேலை இங்க? எந்த தீர்க்கத்துக்கு? அந்த அது தீப்பிரத்தைகளை அந்த தீப்பிரத்தைகளை வச்சு வரப்போறது அந்த லோபம். அந்த சூக்கு லோபம் தீப்பிரத்தை சப்தங்கள் வரைச்சு அந்த லோபம் வரும். அதுக்கு ஞாபகம் தீப்பிரத்தை லோபம். இந்த இடத்துல அதுக்கு காரியம் கிடையாது. காரியம் கிடையாது. அடியன் நனோபோ பிராதிபதிகாம் சத்ய சொல்றோம். பிராதிபதிக சம்யகம் எத் பதம் ததம் தஸ்ய நஸ்ய லோபா. அடுத்து சொல்றோம் பிராதிபதி சம்யகம். பிராதிபதிகள் பேர் இருக்கணும். பத சம்யகம் பத பேர் இருக்கணும். ததம் தஸ்ய பதம் ததம் தஸ்ய அது அந்தமாவுடைய நஸ்ய நகாரத்துக்கு லோபா. நகாரத்துக்கு லோபம் வரணும். லோபம் வருது. அது நகாரம் எப்படி இருக்கணும்? பத சமயம் இருக்கணும், பிராதி சமயம் இருக்கணும். பத சமய பிராதிபதியினுடைய நகாரத்துக்கு லோபம் சூத்திரம். அலோபா பிராதிபதிகாந்தஸ்ய சொல்றோம். அலோபா பிராதிபதிகாந்தஸ்ய பிராதிபதி சம்யகம். பிராதிபதிகன்ற சமயுடைய பெயரையுடைய எத் பதம் எந்த ஒரு பதம் இருக்கோ ததந்தஸ்ய அந்த பதத்துடைய அந்தஸ்ய நஸ்ய நகாரஸ்ய நகாரத்துக்கு லோபம். இப்போ சகி சப்தம் பதம் எப்படி என்ன சொல்லிருக்கோம்? ஏன்னா அர்த்தவதாவது அப்பிரத்திய பிராதிபதிகம்னால கிருத்த சமாசத்தினால என்ன சகி சப்தம் இதுக்கு பதம்னு பேரு. முதல்ல சொல்லி அதான் எடுத்திருக்கோம். அப்போ சகி சப்தம் சாரி பராதிபதிகம் பேரு. அர்த்தவதாவது அப்பிரத்திய பிராதிபதிகம் அதான் பிராதிபதிகம் வராது. அப்புறம் கிருத்த சமாசாச இது கிருத் பிரத்யாந்தமா இருக்கிறதுனால சகி சப்தங்களுக்கு கூட
பிரத்யேகத்துவாது இதுக்கு பிராதிபதியம் வந்துடும். அவ பிராதிபதியம் வந்து அவ பிராதிபதிகத்துவம் இந்த சகி சப்தத்துக்கு உண்டு. அப்ப சகி சப்தம் பிராதிபதிக்கா இப்போ ரூபம் எப்படி மாறி இருக்கு? சகி சப்தம் சகான்னு மாறி இருக்கு. அப்ப சகான்னு பிராதிபதிகம். இந்த சகி இருக்குது கொஞ்சம் ரூபங்கள்லாம் சுத்தங்கள்லாம் வந்து மாறி சகான்னு மாறி இருக்கு. இப்ப சகி பிராதிபதிகமா இருக்குது முன்னாடி. ஏன்னா சுப்பிரத்தியம் சகி பிராதிபதிகம் சுப்பிரத்தியம். இப்ப அப்படியே மாறி வந்து சகான்னு மாறி இருக்கு. இப்போ சகான்னு பிராதிபதிகம். சகி சப்தம் இப்போ சகான்னு மாறி இருந்தால சகான்ன்றது பிராதிபதிகம். அப்புறம் இதுக்கு பதசம்ஞை ஒதுச்சோம். இன்னும் சொல்லுவேன் சுவாதிஷ்ட அசுரநாமஸ்தானேஷு. அதனால அசுரநாமஸ்தானமான சு பரமார்க்கம் பிரத்யேக பரமார்க்கும் போது பதசம்ஞை வச்சுட்டோம். ஆச்சாரியா தான் பிரசம்ஞை. இப்போ சூரிய ஆச்சாரிய சாதாரணமா இந்த பிரத்யேகங்கள் சுவாதி பிரத்யேகங்கள் பரமார்க்கச்சே பூர்வம் பதசம்யம் சுவாதிஷு அசுரநாமஸ்தானேஷு சொன்னமே. அது சொன்னால இதுக்கு பதசம்ஞையும் வந்துருக்கு. இப்போ பதவியில் நகாரத்திய இப்போ பதவி ததந்தசிய நகாரத்திய லோபா. இப்போ அதனால நகாரத்துக்கு லோபம் சகான்னு இருக்கிற நகாரத்துக்கு சாதிபதிகாந்தமா இருக்கிற நகாரத்துக்கு லோபம் வந்து தான் இடம் நகாரம் போயிடும். அப்போ மீதி இருக்கிறது சகா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? புரியுதா? சந்தேகம் இருக்கா? அப்படியே நலோபக பிராதிபதிகாந்தன்னு சொல்லும்போது லோபம் பண்ணாதேன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாதா? ந லோபகான்னு சொல்லும்போது ந லோபம் பண்ணாதே எதுக்கு லோபம் இது வந்தா லோபம் வர சொன்ன விஷயம் பண்றதுக்கு லோபம் என்ன வரப்போறதாங்க? அதான் இல்ல லோபா நசிய லோபா நசிய லோபா இது. ஓகே ஓகே இருக்கும் வர்த்தனை விஷயம் வச்சுக்கலாம். இது வர்த்த பிரசக்தி இல்லையே. இப்போ நலோபகான்றது அதுதான் இதான் விளையாட்டா வியாக்கியானம் செய்ய பிரதிபத்தி தான். சரி சரி ஓ சரி அடி சரி. அதனால சகாரூபம் ஒரு மணிக்கு போறோம். என் டைம் ஆயிடுச்சு. வேற சந்தேகம் இருக்கா? இந்த